தகவல் சொல்றாங்க. சமாதானப்படுத்தி என்னன்னா சரியாயிடும் சரியாயிடும்னு நினைச்சாங்க தவிர, அந்த எக்ஸ்ட்ரீம் லெவல் அவங்க திங்க் பண்ணல. இந்த பொண்ணு வந்து எக்ஸ்ட்ரீம் லெவல் எடுக்குன்றத தாய் தந்தை முன்னாடியே அவங்களுக்கு வந்து அந்த இன்ட்யூஷன் வரணும். ஏமா நரக வேதனையா அந்த பொண்ணு அனுபவிச்சிட்டு இருக்கா. அதுதாங்க. அப்போ இப்போ எப்படி நிம்மதியா தூங்கலன்னா, அந்த பெண் ஒவ்வொரு இரவும் நிம்மதியா தூங்கலன்னா, அந்த இன்ட்யூஷன் எப்படி இருக்கணும்னா, ஐயோ! அந்த பெண் ஏதாவது விபரீத முடிவு எடுப்பாங்களோ! அப்படின்ற ஒரு சின்ன ஒரு கருத்து வந்து தாய் தந்தைக்கு உதிக்கணும். ஐயோ! ஏதோ ஒரு சம்திங் அவங்க ஒரு பாதாளத்தில மாட்டியிருக்காங்க. நம்ம வந்து காப்பாத்திடணும்னு ஒரு சின்னது அந்த ஸ்டெப் எடுத்துட்டு இருந்தாங்கன்னா, நிச்சயமாக அந்த பெண்ண காப்பாற்றப்பட்டுருக்கலாம். ஆனா, அந்த பெண்ண கடைசி வரைக்குமே அது என்ன முடிவு பண்ணிட்டாங்க, என் வாழ்க்கை, எனக்கு என் தலையெழுத்து, அந்த 3, 4 வாட்டி அதே சொல்றாங்க. என் தலையெழுத்து அவ்வளோதான்ப்பா, என் தலையெழுத்து அவ்வளோதான்ப்பா. அப்போ தன்னுடைய வாழ்க்கைய தான் ப்ளேம் பண்றாங்க. நான் என்னால யாரும் கஷ்டப்பட வேண்டாம். எனக்கு இந்த முடிவுல நான் சந்தோஷமா இருக்கேன். நான் முடிவு பண்ணிட்டேன்னா, நான் அதோட யாருக்கும் எந்த தொந்தரவும் இல்லாம போயிடுவேன். அதுதான் அந்த பெண்ணுடைய மிகப்பெரிய ஒரு குரல்ல தழுதழுத்த குரலோட அந்த பெண்ணு சொல்லும்போது எல்லாருக்குமே மிகவும் ஒரு வருத்தத்துக்குரிய விஷயமா இருக்கு. அதாவது இங்க இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து அன்பர்கள், பெண் பிள்ளையை பெற்றவர்களும் சரி, ஆண் பிள்ளையை பெற்ற தாய் தந்தையினர் அனைவருக்கும் ஒரு கேள்வி கேட்கிறேன். மாதத்தம்மை இழிவு செய்யும் மடமையை கொளுத்தணும் நான் பாரதி. இன்று வரைக்கும் அந்த மடமை இன்றும் கொளுத்தப்படவில்லை. மாதற்கு இழிநிலை, அவநிலை இன்றும் நடந்து கொண்டுதான் இருக்கின்றன. இந்த நிலை மாற வேண்டும். அப்போ நாம் நம் மனநிலையை மாற்றி அமைத்துக் கொள்ள வேண்டும். இங்க இந்த திருமணத்தை பார்க்கும்பொழுது பணத்திற்கும் திருமணம். இங்க மனமும் குணமும் வரவில்லை. அவர்களுடைய அறிவு நிலை, என்னோட பெரிய பணக்காரரிடம் பெண் பிள்ளையை அடகு வைக்கிறேன் என்ற அளவில் தான் அவர்கள் வந்து ஒரு வியாபார யுக்தியை அங்கு கையாண்டிருக்கிறார்கள். அன்பர்களே, தயவு செய்து இது சிந்திக்க வேண்டிய விஷயம். பணத்திற்கும் திருமணம் செய்யாதீர்கள். திருமணம் என்பது நீங்க சொன்ன மாதிரி இரு மனங்கள் ஒன்று சேரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு இறை செயல். அது இறைவனே தான் அந்த பெண் பிள்ளையை வளர்த்து எங்கிருந்து இருக்கக்கூடிய ஒரு பெண் பிள்ளை ஒரு ஆணுக்காக வருகிறார் என்றால், அந்த அவர்களுடைய ஹெரிடிட்டரி இம்ப்ரின்ஸ் என்று சொல்வார்கள், கருத்தொடராக வரக்கூடிய அந்த வினைக்கு ஏற்ற மனைவிக்கு ஏற்ற கணவனும் தான் ஏற்படுகிறார்கள் என்று அறிஞர்கள் சொல்லியிருக்கிறார்கள். மகரிஷி வேதாத்திரி இந்த கருத்தை மிகவும் ஆழ்ந்து கருத்து தெரிவித்திருக்கிறார். அப்போ நீங்க புரிஞ்சுக்கணும்னா, திருமணம் என்பது தெய்வ சங்கல்பம். இதுல வந்து ஜாதகமும் இங்க வேலை செய்யல. ஜாதகமெல்லாம் பார்த்துருப்பாங்க, எல்லாம் பார்த்து தான் கல்யாணம் பண்ணாங்க, நல்ல நேரத்தில் கல்யாணம் பண்ணாங்க, புரோகிதரை வைத்து மந்திரம் சொல்லி தான் கல்யாணம். அப்போ இந்த சடங்குகள் எல்லாமே செஞ்சவங்க அவர்களுடைய மனநிலையில அந்த பெற்றோரை, அந்த பெண் பிள்ளையை பெற்றெடுத்த அந்த இருவருமே தன்னுடைய பெண் பணக்கார வீட்டில் இருந்தால் நல்லா சௌகரியமா இருப்பாள் என்று மட்டும்தான் அவர்கள் சிந்தனையில் இருந்திருக்கு. அவங்கள நம்ம குற்றம் சொல்ல முடியாது. அவருடைய அறிவு நிலை அவ்வளவுதான். இப்போ வந்து எவ்வளோ அழுது எல்லா மீடியாலையும் சொல்றாங்க, இந்த மாதிரி யாருக்குமே வரக்கூடாது. உயிர் போயிடுச்சுங்களே, இனிமேல் அந்த உயிர் வராதுங்க இல்லையா? எவ்வளோ ஒரு அழகாக பார்த்து அந்த பெண்ணுக்கு வந்து பட்டாடை உடுத்தி பாடசாலைக்கு செல் என்று சொன்னால் என்று பாரதிதாசன் சொல்லுவான். அந்த மாதிரி பொட்டு வைத்து பூ வைத்து பாடசாலைக்கு போ என்றால் அன்னை என்று பாரதிதாசன் சொல்லுவான். அப்படியெல்லாம் அவர்களுக்கு நெய் சோறு ஊட்டி, தங்க கிணத்திலையும் வெள்ளி கிணத்திலையும் அவர்கள் வந்து அப்பா என்று சொல்லி அன்பு செலுத்தி அந்த பெண்ணும் வந்து ஆசைகளை வளர்த்து எவ்வளோ ஒரு அழகாக வளர்த்த ஒரு குழந்தையை கொண்டு போய் எங்கேயும் வந்து நெருப்பில், இது வந்து எனக்கு